ஹாய் கேஸ், இன்றைக்கி வீடியோவில் மகளிர் உலகக் கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையே நடந்த 26வது லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் இந்தியாவில் இண்டோரில் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இதன்படி முதலில் ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஆஸ்திரேலியன் பவுலர் எலனா கிங்கோட பந்து வீச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் 24 ஓவருக்கு 97 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகபட்சமாக கேப்டன் லாரா 26 பந்துக்கு 7 பவுண்டரியுடன் 31 ரன்னும் மற்றும் சினோலு ஜாஃப்டா 17 பந்துக்கு 7 பவுண்டரியுடன் 29 ரன் எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் எலனா கிங் 7 ஓவருக்கு 2 மேடின் போட்டு 18 ரன் விட்டு கொடுத்து 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இவங்களோட சிறப்பான பந்து வீச்சால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் ஆட வந்த ஆஸ்திரேலியா அணி அதிரடியாக விளையாண்டு 16.5 ஓவருக்கு 98 ரன் எடுத்து 3 விக்கெட்டை இழந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக பெத் மௌனி 42 பந்துக்கு 41 ரன் எடுத்திருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மேரிசன், கயாஸ் மற்றும் நேடினி டிக்லக் தலா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா அணி 13 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க. கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்னது, இந்த மேட்ச்சில் வெற்றி பெற அணியே உலகக்கோப்பை வெல்லும் அப்படின்னு. ஆனால் இந்த மேட்ச் முற்றிலும் ஒன் சைடாக மாறி பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா அணி ஒரு மேட்ச் கூட தோக்காமல் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இதனால் பலரோட கருத்து என்னென்னா, ஆஸ்திரேலியா அணி தான் இந்த முறையும் உலகக்கோப்பையை வெல்லும்னு எதிர்பார்க்குறாங்க. செமிஃபைனல் 1ல் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டும், செமிஃபைனல் 2ல் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதுறாங்க. இந்தியா இந்த உலகக்கோப்பையில் கடைசி 4 லீக் மேட்ச்சில் 3 மேட்ச் க்ளோஸாக தோற்றுருப்பாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியா கூட 330 ரன் அடித்தும் தோற்றுருப்பாங்க. இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். இந்தியா ஆஸ்திரேலியாவை செமிஃபைனலில் எதிர்கொள்கிறாங்க. டாஸ் வின் பண்ணி இந்தியா பேட்டிங் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ண ப்ரெஷரால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்த கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி லீக் மேட்ச்சில் செஞ்ச தவறுகளை திருத்திக்கிட்டாலே போதும், இந்தியா ஆஸ்திரேலியாவை ஈஸியாக செமிஃபைனலில் வின் பண்ணிடலாம். ஏன்னா நமது இந்தியன் டீமுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே கேஸ், இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்கள். கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் கைஸ்.